ஹாய், எல்லாருக்கும் அன்புடன் தாசனின் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே ஊடகங்களில் பேசப்பட்டு வரும் டாபிக் கள்ளக்குறிச்சி சாராயம். இந்த கள்ளக்குறிச்சி கேங் இருக்குல்ல, இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் விற்கிற கேங்கு, இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் விற்கிற கேங்கோட இது மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த குறிப்பிட்ட கேங்கோட பல போதைப் பொருட்கள் விநியோகம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அப்போது இந்த கள்ளக்குறிச்சி சாராயம், அந்த சாராயம் இருக்குல்ல, கள்ள சாராயம், இந்த சாராயம் வித்தவன் இருக்கான் பாரு, அந்த வியாபாரி, அவன் தன்னுடைய தொழில் சிறந்துக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினைப்பான். ஒருவேளை அவன் மனித உயிர் இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னு நினச்சான்னா அவனுக்கு காசு வராது அப்படிங்கிறதும் தெரியும், அவன் தொழில் இதோட முடிஞ்சு போச்சுன்னு தெரியும், அவன் சிறை தண்டனைக்கு உட்படுவான் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போது இது எதை நோக்கி போகுது, அதாவது இது எதர்ச்சியாக நடந்ததா இல்லை திட்டமிட்டே நடக்கப்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த முழு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வேர்டு எல்லா சேனல்கள்லையுமே பப்ளிஷ் செய்யப்படுகிறது. அதாவது பலி பலி பலின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாகவே இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த பலி அப்படின்ற அந்த வேர்டு ஒரு குறிப்பிட்ட ரிச்சுவல்ஸ், அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இது ஏன் இந்த மனித உயிர்களோட ஒப்பிட்டே இந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, அதாவது ஆள்பவன் தனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறான். அதுவும் யார் மூலியமானவனா, ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இயங்குபவர்களின் மூலமாகவே அவன் இதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்போது ஆல்பம் எவ்வளோ பெரிய கட்டமைப்பை வைத்திருப்பான்னு பார்ப்பான். இந்த விஷயங்கள்லாம் இவங்க செய்யலைன்னா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இயங்கவே முடியாது, அந்த ஆட்சியிலே அவங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இல்லைன்னா நீங்கள் 40க்கு 40 எடுக்கணுன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அக்ரிமெண்ட் சைனு பண்ணி இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்தேறும் அப்படிங்கிறது தான் அந்த கட்டமைச்சாம்பார் அவன் வைக்கிற ஒரு விதிமுறையாக இருக்கும். அப்போது எவ்வளோ பெரிய விஷயங்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள், இந்த மனிதர்களை மரபணு மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், இந்த மனிதர்களை மூளையை மழுங்கடித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் போதைப் பொருளை எடுத்துக்கிட்டே இருந்து இந்த விஷயமும் இல்லை, அதாவது இந்த கள்ளசாராயன்னு மட்டும் இல்லை, போதைப்பொருள் எந்த போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த உடம்பில் அது மரபணு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக நாங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மூளையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதை அவன் எதற்காக இதை செய்து கொண்டே இருக்கிறான்னா, வருங்காலங்களில் அவனுக்கு நீங்கள் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை வேறு ஃப்யூச்சர், அதாவது வேறு ஒரு பிறவிகளில் கூட நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட அடிமையின் கீழ் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போது எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப முன்கூட்டியே ரொம்ப தெளிவாக அது படங்களில் இருந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான். நீங்கள் சமீப காலத்தில் வந்த பல படங்களை பார்த்துருக்கலாம், போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட படமாகவே இருக்கும், அது மெகா ஹிட் ஆகிருக்கும். அதுவும் அந்த மெகா ஹிட்டுக்கு காரணமே மக்களாகிய நாம தான். அதை தான் குடும்பமாக குழந்தைகளோடு போய் அதை பார்க்குறோம், அந்த குழந்தைகளும் அதை அப்சர்வ் பண்ணுதுங்க. அதாவது இந்த போதைப் பொருள் சம்மந்தமாகவே பல படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கட்டமைச்சான்ல, அவன் பல துறைகளை ரொம்ப முக்கியமான துறைகளை அவன் கைக்குள்ளே வச்சிருக்கிறான். அவனை மீறி ஒருபோதும் ஒரு விஷயமும் செயல்படாது, அது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி. என்னுடைய நண்பர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த ஆட்சி அதிகாரிகளை கிழித்தெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கே கிழித்தெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆட்சி அதிகாரிகள் இருக்க வேண்டுமானால் அவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். நீங்கள் இந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் சாராயம் விற்கிறத ஒழிக்கவே முடியாது. அது நீங்கள் பல கட்டமைப்பை நாம் கட்டமைப்போடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதாவது காவல்துறையாக இருக்கட்டும், கடலோர காவல் படையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், வானூர்தி படையாக இருக்கட்டும், தொலைத்தொடர்பு படையாக இருக்கட்டும், இதெல்லாம் நாம் ஒரு தவறு செஞ்சோம்னா டக்குன்னு நம்மளை பிடிச்சிருவாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி எப்படி இந்த போதைப் பொருட்கள் விநியோகம் நடந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் சமீப காலங்களில் கல்லூரி மாணவிகளை குறிவைத்தே விநியோகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரும் சூட்சமாக நம்ம காதுகளில் அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது கஞ்சா அடிக்கிறான், சின்ன பையனாக இருக்கிறான், கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது எதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறதுனா, இந்த மக்களை மழுங்கடிக்க வேண்டும், மக்களை ஆட்டு மந்தைகளாகவே
அவன் உருவப்படுத்தியே வச்சுருக்கான். அதனால தான் உங்களை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை நோக்கி தான் இந்த விஷயங்கள்ல எல்லாமே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் என்னென்னா, இந்த குறிப்பிட்ட உயிர் இழந்தார்கள் அல்லவா, அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறானே, உண்மையிலேயே அவன் தான் கொடுக்குறானா, அந்த ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனி, அந்த சிண்டிகேட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கூட்டமைப்பு கொடுக்குதா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்போது ஒரு குடிக்கிறவனை 10 லட்சம் காசு கொடுத்து மறுபடியும் ஊக்குவிக்கிற கதையாக தானே இருக்குது. அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறது தான் மிக பெரும் உண்மை. இதை நீங்கள் அழிக்கவே முடியாது. இந்த போதை சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் அழிக்க முடியாது. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நாமளே வீழ்வோம் அப்படிங்கிறது தான் இது மிக பெரும் உண்மை. அப்படி யாராவது கட்சி கட்டிட்டு போய் நாம் இதை முடிச்சிடலாம், இதை ஒழித்து கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒருபோதும் முடியாது. ரொம்ப திடகாத்திரமாக என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதற்கும் கீழ் பல துறைகள் இயங்கி கொண்டே இருக்கிறது, அதுவும் தெரிந்தே இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.